என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் நகரங்கள் இருக்குல்ல, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, இங்கெல்லாம் பெரிய அளவில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை விஜய் கொடுக்குறார். அவருடைய வாக்குகள், பிரிக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமான வெற்றியை தர்ற அளவுக்கு போகுது அப்படின்றது தான் இவர்களுடைய இது. குறிப்பாக சென்னையில் 16 தொகுதிகளுமே கையை விட்டு போயிடுமோன்ற அளவுக்கு பயம் இருக்குது. இதில் விஜய் ஃபேக்டர் பெரிய ஃபேக்டராக இருக்குது. அவங்களுக்கு பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மிதிக்க முடியல, அந்த மாதிரி கண்டிஷனு. இங்கே அடித்தா அங்கே போயிடுவாப்புல, அங்கே போயிட்டா பெரிய சிக்கலாகிடும். சரி, அடிக்காமல் விட்டுறலான்னு பார்த்தா ஊவா முள்ளு மாதிரி குத்திக்கினே இருக்கிறாப்புல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் தெரிஞ்சோ தெரியாமையோ திமுக அகைன்ஸ்ட்டு. அவர்கள் ஐபி ரிப்போர்ட்டு, ஐடி ரிப்போர்ட்டு, பல இதை வச்சுக்கிட்டு கேட்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்பாரு புஷி. ஏங்க பஸ்ஸில் அவங்க 3 பேர் போனாங்க, நான் கூட வெளியில் ஸ்கூட்டர் ஓட்டிக்கின்னு யாரை மேலே யாரும் பார்த்துருந்தேன், அந்த பாவத்துக்கு என்ன வேறு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க? இப்போ வந்துட்டு என்னென்னவோ கேட்குறீங்க, பாண்டிச்சேரியில் உனக்கு இது இதாமல், சென்னையில் அது வச்சுக்கிறியாம அப்படின்னு. ஏங்க இதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்பாரா அவர்? தலைவருக்கோசம்தான் நான் அந்த கூட்டத்துக்கே போனல, அது எங்களுக்கு தேவையில்லை, அந்த கூட்டம் மேட்டரே எங்களுக்கு தேவையில்லை, சேர்றதுக்கு நீ தான் தடையாகிறியாம. ஏங்க அதுக்கும் இதுக்கு என்னங்க கேட்ட கேள்வி சொல்லியா நீ தானே, நீ அப்புறம் நீ தான் சிடி நிர்மல்குமார், பிஜேபினாலே உங்களுக்கு பிடிக்காதாமே அப்படியா? இப்படி தான் போவோம். ரெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026க்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது களம் இப்போ ரொம்ப சூடாக ஆரம்பிக்குது. தினம் சும்மாவே பிரேக்கிங் நியூஸ் வரும்போது இப்போ ஹெவியாக வர ஆரம்பிச்சிது. சும்மா ஏதாவது பேசினாலே பிரேக்கிங் நியூஸ் தான் அப்படின்னும் போது இந்த களம் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவும் காங்கிரஸ்குள்ளாரையும் ஒரு உரசல் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவினுடைய அமித்ஷா அவர்கள் நாளைக்கு வந்து தமிழகம் வரார். அதற்கு பிறகு மோடி அவர்களும் வராங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம். பாமக இன்னும் என்ன நிலைப்பாடுன்னே தெரியலை. தேமுதிக அவங்களுடைய கூட்டணி அறிவிப்பு இந்த மாதம் அறிவிக்கிறதா, அவங்களுடைய மாநாட்டில் அறிவிக்கிறதா சொல்கிறாங்க. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? களம் 3, 4. சீமான் ஆல்ரெடி டிக்ளேர்டு தனியாக நிற்கிறாரு. மீதி 3 பேரில் 3 2ஆவதா இல்லை 3ஆ நிற்குதா அப்படின்றது தான். அதில் இவர்கள் எடுத்த திமுகவிற்கு இப்போ இது போகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சரியானவையாக இல்லை அப்படின்றது அவருடைய உளவுத்துறை, அவருடைய பெண்ணு, மற்ற விஷயங்களில் உண்மையாகவே காங்கிரஸ் எதிர்க்குதா இல்லை சீட்டுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க? சீட்டுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கு ரொம்ப சீரியஸாகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை ஓடுது. அதெல்லாம் விட்டுருங்க, சமாளிச்சுக்குவாங்க. ஓகே. ஆனால் நிலைமை என்னென்னா, விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் நகரங்கள் இருக்குல்ல, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, இங்கெல்லாம் பெரிய அளவில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை விஜய் கொடுக்குறார். அவருடைய வாக்குகள், பிரிக்கிற வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமான வெற்றியை தர்ற அளவுக்கு போகுது அப்படின்றது தான் இவர்களுடைய இது. குறிப்பாக சென்னையில் 16 தொகுதிகளுமே கையை விட்டு போயிடுமோன்ற அளவுக்கு பயம் இருக்குது. அப்போ இதை ஈடுகட்டுறதுக்கு எதாவது பண்ணணும் தான் ஏராளமாக பண்ணி வச்சுக்கிறாங்களே. மா சுப்பிரமணியம், சேகர் பாபு, மேயர் பிரியா, இந்த வட்ட கவுன்சிலர்கள், யாராவது ஒரு வார்டு கவுன்சிலரு மக்களுக்கு தெரியுமா? இவர்கள் மன்ற கூட்டத்தில் கலந்துருக்காங்க. நம்ம அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கோம். 200 பேர் கொண்ட மன்ற கூட்டத்தில் 40, 50, 60, 70, அதிகபட்சம் 80 பேர் கலந்துக்கிறாங்க. அங்கேயும் வந்து ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கூட்டம் இத்தனைக்கும். ஆமாம். இந்த லட்சம் தான் திமுகவுடைய மக்கள் பணி இருக்குன்னு. இவர்களும் கட்சியாக கொண்டு போகாமல் கார்ப்பரேட் மயமாக, நீ இந்த வேலை செய், இவ்வளோ பேரை பார்க்கணும், ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும்னா அவனுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாதா? நீங்கள் பெருசாக ஏமாற்றும்போது அவனுக்கு உங்களை ஏமாற்ற தெரியாதா? அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறோன்ற போர்வையில் இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கட்சி மாதிரி மாற்றிட்டாங்க. இதில் வந்துட்டு புதுசாக இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஆட்கள் வந்துட்டாங்க உள்ள. அவர்களும் இந்த மக்கள் மண்ணின் சார்ந்த விஷயங்களுக்குமே ரொம்ப தூரம். அதில் தான் முதல்வருக்கு பேச்சு எழுதி கொடுக்குறது, துணை முதல்வருக்கு எழுதி கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் எழுதி கொடுக்குறாங்க. பழைய அடிமை, புதிய அடிமை, இதை மட்டும் ஒரு 5 கூட்டத்தில் பேசியிருப்பார். யார்? உதயநிதி. ஆமாம். இவரும்
என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன். உடனே முன்னாடி இவனே செட் பண்ணி வச்சுருப்பான். ஒரு 50 பேர் கடை கடன் கை தட்டுவோம். ஆக்கா தம்பி செம்ம எழுதி கொடுத்துருக்கடா, செம்ம வரவேற்பு. நான் அப்புறம் தலைவரை அந்த ஜெயிலர் கண்ணாடி போட்டிங்களே அதில் மஞ்சள் கலர் வர்ற மாதிரி போட்டுங்க தலைவரை. நேற்று பார்த்தீங்களா? அது ஏன் போட்டு வந்தார், எதுக்கு போட்டு வந்தாருன்னே தெரில. இப்படி வந்து அவர் தினம் தினம் இந்த மாதிரி தான் அவரை பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு யதார்த்தம் தெரியல. யதார்த்தம் யாருக்கு தெரியுது? கீழே இருக்கவங்களுக்கு தெரியுது எடுக்கிற சர்வேல. அதை மறைச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஆலிஸ் வெல்லுன்றாங்க. கலைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து வெளியே பேப்பர் படிப்பார், மற்ற விஷயம் சொன்னால் நம்பல அவர். அப்படிப்பட்ட கலைஞரை 2014 கவுத்தி விட்டாங்க. அதில் பிரதானமாக இருந்தது இந்த கும்பல் தான். இவர் ஸ்டாலின், அந்த சுனில், இப்போ இருக்கிற அதெல்லாம் ஆட்கள்லாம். இப்போ அவர்கள் கலைஞரும் இல்லை. இப்போ அவர்களுக்கு தானே குழி வெட்டுற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் விஜய் ஃபேக்டர் பெரிய ஃபேக்டராக இருக்குது அவங்களுக்கு. பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மிதிக்க முடியல, அந்த மாதிரி கண்டிஷனு. இங்கே அடித்தா அங்கே போயிடுவாப்புல, அங்கே போயிட்டா பெரிய சிக்கலாகிடும். சரி அடிக்காமல் விட்டுறலான்னு பார்த்தா ஊவா முள்ளு மாதிரி குத்திக்கினே இருக்கிறாப்புல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் தெரிஞ்சோ தெரியாமையோ திமுக அகைன்ஸ்ட்டு. இந்த பக்கம் விஜய் சிபிஐ விசாரணை மாட்டின்னு முழிச்சுன்னுக்குறாங்க. அது விசாரணை எப்படி நடக்கணும் உங்களுக்கே தெரியும். போன மாதம் பங்களா ஒன்று வாங்கினீங்களே விஜய்க்கு தெரியாமல், எந்த பணம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி ரீதியில் தான் போகும். இதுன்னா இதில் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, புதுசாக தொழில் ஆரம்பிச்சிக்கிறீங்களா, இவர்கிட்ட இவ்வளோ பேருக்கிட்ட இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறதா தகவல் வருது, இத்தனை பேட்டிகளில் வருது, மாவட்ட சில நியமனதெல்லாம், அந்த பணம்லாம் எங்கே கணக்கு காமிச்சிங்களா அப்படி இதுன்னு அவர்கள் ஐபி ரிப்போர்ட்டு, ஐடி ரிப்போர்ட்டு பல இதை வச்சுக்கிட்டு கேட்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்பாரு புஷி. ஏங்க பஸ்ஸில் அவங்க 3 பேர் போனாங்க, நான் கூட வெளியில் ஸ்கூட்டர் ஓட்டிக்கின்னு யாரும் மேலே யாரும் பார்த்துருந்தேன், அந்த பாவத்துக்கு என்ன வேறு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. இப்போ வந்துட்டு என்னென்னவோ கேட்குறீங்க, பாண்டிச்சேரியில் உனக்கு இது இதாம, சென்னையில் அது வச்சுக்கிறியாம அப்படின்னு. ஏங்க இதுக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்பாரா அவர்? தலைவருக்கோசம்தான் நான் அந்த கூட்டத்துக்கே போனேன்ல, அது எங்களுக்கு தேவையில்லை, அந்த கூட்டம் மேட்டரே எங்களுக்கு தேவையில்லை, சேர்றதுக்கு நீ தான் தடையாகிறியாம. ஏங்க அதுக்கும் இதுக்கு என்னங்க கேட்ட கேள்வி சொல்லியா நீ தானே, நீ அப்புறம் நீ தான் சிடி நிர்மல்குமார் பிஜேபினாலே உங்களுக்கு பிடிக்காதாமே அப்படியா, இப்படி தான் போகும். அதனால் எப்படி போயிட்டு தெம்பாக போயிட்டு எப்படி இப்படி வந்தாங்கன்னெலாம் பார்த்தோம். அதனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி போவோம். அடுத்து உன் தலைவனுக்கு சம்மன் அனுப்பிச்சிடலாமா, தலைவர் புதுசாக காம்ப்ளெக்ஸ் கட்டுறாராம், அது இதுன்னு பல விஷயங்கள். இந்த இங்கே சொல்கிறாங்கல்ல போலீஸ் விசாரணை என்கிற பேரில் என்னென்னவோ கேட்குறாங்கன்னு, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. உங்கள் மன உறுதியை குலைக்கிற எல்லா வேலையும் பண்ணுவாங்க. கூடுதலாக என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏன் கஷ்டம், இவர் 230 தொகுதி நீ எங்கே போகிற, விஜய் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்லுவாங்க, உன் கூட இருக்கிறாரில் செவ்வாலை இந்த மாதிரி திட்டம் போட்டு வச்சுக்கிறாப்புல, ஒரு தொகுதி இவ்வளோன்னு கல்லா கட்டினா 230 தொகுதி பெருசாக லைஃப் செட்டில், அதுக்கப்புறம் நீ கட்சி நடத்தினானா நடத்தாட்டினா எப்படினாலும் நீ நடிக்க போயிடுவேன், அந்த வகையிலையும் லாபம்னு நினச்சி ஓட்டினுக்கிறாப்புல, நீ அவரை நம்பினுக்கிற பார்த்துக்கோ, இது எல்லாம் ஸ்லீப்பர் செல்லு அப்படி இப்படின்னு தான் ஓடும். அதனால் அவருக்கு உண்மையை உணர்த்துகிற ஏற்பாடும் நடக்கும், எதுக்கு நிம்மதியாக இப்படி இப்படி போன்றதை நடக்கும். அதெல்லாம் மீறி தான் நிற்க தான் செய்யணும்னா நிற்பார். என்ன கொண்டு போக போகிறீங்கன்னு கேட்குறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்குது அங்கே மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு? 234 தொகுதியில் எம்ஜிஆரை தூக்கின்னு போகிறீங்க, எம்ஜிஆரை பிடிச்சி தூக்கின்னு வாயான்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு அசைன்மெண்ட்டு பார்த்தா வில்லிவாக எம்ஜிஆரை தூக்கின்னு வந்துட்டாங்க. இந்த வடிவேலு வின்னர் படத்தில் தூக்கின்னு மணப்பெண்ணை தூக்கிட்டு வானா யாரோ ஒரு பொண்ணை வேலை மாட்டையில் கட்டி தூக்கின்னு போவாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆரை போடுறான்னா வில்லிவாக எம்ஜிஆர் ஜேசிடி பிரபாகரனை கொண்டு வந்துக்கிறான். அதிமுகலேருந்து தலைவர்களை போடுறான்னா அதிமுகலேருந்து அடித்து துரத்தப்பட்டவர்கள்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வராப்புல. அதுவும் ஒரு ஒன்று வாங்கினா 1 இலவசம்னு அப்பாவை பிடிச்சா புள்ள இலவசம்னு புள்ளையும் கொண்டு வந்து பிள்ளையே வந்தார், அதுக்கப்புறம் தான் அப்பா வந்திருக்கு. அது முதல்ல இப்படி தலைகீழ முதல்ல இலவசத்தை வாங்கிட்டு அது ஏன்னா அப்பா அன்னையிலேருந்து ட்ரை பண்ணுறாரு. ஓசன் படலாம் உள்ளே விடலங்க. ஓகே ஓகே. இப்போ பாருங்கள் டிஎம்கேல இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேர் அப்போ ட்ரை பண்ணவன் இப்போ பார்த்தான், ஐயா இது நல்ல வேலைடாங்க அப்பா போல்டா அப்படின்னு. இன்றைக்கி இப்போ கூப்பிட்டாங்கன்னா ஐயா நீ போகிற போக்கு பார்த்தா எனக்கு வங்காள விரிகுடா மாதிரி தான் தெரியுது, நான் வரலப்பா இது மூழ்கிற கப்பல் மாதிரி இருக்குது, உன் தலைவனுக்கு எந்த திட்டமும் இல்லை. சரி கூட இருக்கிறவங்களா அதை உருப்படியாக இருப்பான்னு பார்த்தா யாருக்குமே எந்த திட்டமும் இல்லை. ஒரு இதில் ஒன்று தான் ஜோக்கராக இருக்கலாம், 13 ஜோக்கராக தான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வரலப்பான்னு பல பேர் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த கட்சி எப்படி தேர்தலை சந்திக்க போகுது, என்ன திட்டம் வச்சுருக்குது. இன்றைக்கி பாருங்கள் வீரமங்கை வேலு நாச்சியாருடைய இது பிறந்தநாள், அங்கே இருக்கிற பிரதமரே 8 மணிக்கு ட்வீட் பண்ணிட்டார், இவர் தலைவர் மத்தியானம் எழுந்துச்சி வருவார், வந்தோடனே வீரமங்கை வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியாரா யார் அவங்க, நான் தலைவர் எப்படி சொல்கிறீங்க, 50 தலைவர்கள் போட்டிருக்கோம்ல நிற்கிறாங்க பாருங்கள் கத்தி வச்சுக்கின்னு, ஜான்சி ராணி இல்லையா அவங்க, இல்லைங்க வீரமங்கை வேலு நாச்சியார்,
அன்றைக்கி கூட நீங்கள் பேசுனீங்களே, நான் எங்கே பேசினேன் கொடுத்தாங்க படித்தேன், அதான் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள், ஏஐ படம் போட்டுட்டுமா நீங்கள் மாலை போடுற மாதிரி, அதான் வழக்கமாக தானே போட்டு போ அப்படின்னு. அப்போ இதுதான் இவருடைய நிலைப்பாடாக இருக்குது. எந்த ஒரு விவகாரத்திலும் யார் பக்கமும் நிற்கல. செவிலியர் பக்கம் நிற்கிறீங்களா, அவங்க பக்கம் நிற்கிறீங்க, இப்படிலாம் நின்னா தானே அவங்களுக்கு உங்கள் மேலே இது வரும். ஆனால் ஒரு கொடுமை பாருங்கள், இவர் வந்தால் செய்வார்னு இன்னும் ஜனங்க நம்பினுக்குது. நான் பேசுகிற பல பேர் சொல்கிறாங்க, 2 பேரும் சரியில்லை, இவர் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணும். ஏய் அதுக்கு வர்த்தான ஆளே கிடையாதுடானா. அது அப்புறம் அவங்க ஜனங்க நமக்கு தானே நம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு பொடு தோழி தான், அந்த மாதிரி கதை தான் ஆகும். அதனால் விஜய் கதை இந்த கதை. இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வேறு எங்கே போவீங்க? அன்புமணி எங்கே போவார்? ராமதாஸ் எங்கே போவார்? இங்கே போவார். எங்கே? தைலபுரம் தோட்டத்துக்கு. ஆ, கட்சி ஆரம்பிக்கணும், இல்லாட்டி தோட்டத்தில் போய் உட்காந்துன்னா அறிக்கை விடணும். கூட்டணி சார். கூட்டணி எப்படி? கட்சி இருந்தால் தானே கூட்டணி போக முடியும். ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று இப்போ அசிங்கமாக போயிடும்ல. அப்போ அந்த கட்சி தான் பாமகன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்ல. இப்போ திமுகவுக்கு ஒரு வேளை வருவார், அது ஏதாவது ஒரு அமைப்பு மாதிரி வச்சு திமுகவுக்கு வருவாருன்ற மாதிரி சொல்லுங்கள். அமைப்பு மாதிரி வச்சால அன்புமணி கலைஞர் தான் பாமகன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும்ல. கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும். அது இவங்க விட மாட்டாங்களா? அண்ணா என்னண்ணா அவங்கள நம்பி நாங்கிறேன் அப்படின்வாங்க. சரி ரைட்டு, இவங்க எல்லாருக்கும் உதயசூரியன் நிற்க வச்சிரு, அருள், ஜிகே மணி அண்ணா. அப்போ நான் ஒரு 5 பேர் உதயசூரியனில் நிற்க வச்சுருங்க. அப்போ அவருக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு வச்சுக்க மாட்டாங்க. எவரு? அந்த கூட்டணியில் இன்னொருத்தர் இருக்கார்ல, அவங்களுக்கு ஆகாதவர். கட்சி பாமக தான் அங்கே போகுது இல்லை, பாமகவா வந்துச்சு. ஐயா தானே மாது. நான் கோச்சிக்கப்போ என்னண்ணா அப்படி சொல்லிட்டேன் பட்டுன்னு. என்ன பின்ன ஏதோ வச்சு ஒரு 6 சீட்டு கொடுக்குறோம்னா, இல்லை போனா போ ஆளூர் தலைவரை, நான் இங்கே இருக்கேன் உதயசூரியனில் நின்றுக்கிறேன். நீங்கள் வன்னி அரசு போனதோடய தோத்துட்டேன், இந்த தடவை உதயசூரியன் நிற்கிறேன், ஜெயிக்கலாம். அப்புறம் மற்றவங்க சார் ஆல்ரெடி உள்ளே போயிட்டோம், ரைட்டு. அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறீங்க? சனாதன எதிர்ப்பு தாங்க நமக்கு முக்கியம், அதனால் சமாதானம் சைட்லேயே நான் நிற்கிறேன், சமாதானம் ஆகிட்டேன். சரி ரைட்டு வாங்க, வேறு என்ன பண்ண முடியும்? ஐயா ராமதாஸ் என்னை அன்றே எடுத்து வளர்த்தவர், அவர் என்னை அங்கீகரித்தவர், அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பேச்சுலாம் அதெல்லாம் பண்ணிட்டேன் ஐயா. பார்த்து இன்றைக்கி நான் வந்து ராமதாஸோட எப்படி மோசமாக திட்டுறேன் பாருங்கள் அன்புமணியை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா பாமக அங்கே தானே போயிடுச்சு. இல்லை இப்போ இதில் அதிமுக, இதில் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது? அதிமுக இது பாஜக ஏற்கனவே இருக்காங்க, இருக்கிற ஒரு பல்லெல்லாம் பிடிங்கி விட்டாங்க, ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணுன்ட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பாமக வந்துட போகுது. அந்நியார் பற்றி தெரியும்ல, அப்புறம் என்ன சொல்கிற போயிடுவேன் இவின்ட்டு 9ஆம் தேதி இது அதிமுக ஆதரவுன்னு அறிவிச்சிட்டு போயிடுவாங்க. அதிமுகலாம் நாங்கள் ஆதரவு இல்லை, நாங்கள் என்டிஏக்கு ஆதரவு. ஆனாலும் அந்த ஒன்று ராஜ்யசபா தம்பிக்கிறான், என்ன சொல்கிறேன் தந்துடுறாங்க, ஏற்கனவே தான் சொல்லிட்டோமே. சரி ரைட்டு, சீட்டு ரைட் போங்க, அவ்வளோதான். இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, இந்த ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அவர்களும் அப்படி இப்படி பண்ணி கிட்டத்தட்ட உள்ளே கொண்டு வந்தோம். நாளைக்கு தான் வராருல தலைவர், திருச்சிக்கு வராருல. அதுதான் இப்போ நாளைக்கு வராருன்னா இப்போ ஒரு காரணத்தோடு தான் கண்டிப்பாக. ஆமாம், வாங்க எல்லாம் வாங்க, நீ பின்வாசல் வழியா வா, நீ இப்படிக்கா வா. அப்போ நாளைக்கு வர அந்த திட்டத்தின் அடிப்படையில் எல்லாம் ஒரு வந்துடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு சந்திப்பு வரும், நேரடி சந்திப்பு, மறைமுக சந்திப்புன்னு வச்சுட்டு. ஓபிஎஸ் சொல்ல முடியாது, அவர் கிட்டத்தட்ட டிஎன்கே அஜெண்டாக்கு போயிட்டார். அதனால் இல்லாட்டி இப்படி வரலாம். இருக்கிறவங்களாம் தூக்குறாங்க தலைவர் கட்சியில், நானும் என் பையனும் தான் இருப்பேன் போல். 2 சீட்டு இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு, எந்தவித நிபந்தனை விதிக்காமல் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டுதுன்னு. டிடிவிலாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மனம் திருந்திய மைதனை தாண்டி போயிடுச்சு. அது அண்ணாமலைகிட்ட கொடுத்த என்னண்ணா வாண்ணா போகலாம், என்னது நீ தானே வெளியே வர சொன்னேன், நான் தானே சொன்னேன், சித்தப்பா கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல கூப்பிட்டுவான்னு, வாண்ணா போகலாம், அதெல்லாம் முடியாது, பெரியப்பட்ட பேசிட்டேன் நான். அவங்க வந்து நீங்கள் தாவேக்கா போன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ கிளம்பு. என்னன்னா நம்பலாம் சொந்த கட்சியில் நீ இல்லாத வேலைலாம் பண்ணேன், அப்புறம் நம்மளாம் நேர்மையை பற்றி பேசுகிறேன், கிளம்பு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதனால் டிடிவி வர்றதுன்றது வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது தவிர மற்றவர்கள் வருவாங்க. தாவேக்கா நான் நேற்று கூட பேசுகிறேன், நல்ல முடிவு வரும்னு சொல்கிறாங்கன்றான். 40 சீட் இருக்கும் இடத்துலேருந்து எம்ஜிஆர் நீ என்ன ஆதரிக்க, நான் எம்ஜிஆர் கட்சியிலே நினைக்கிறேன், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்போம், நம்முடைய ஒரே லட்சியம் திமுக வீழ்த்துவது, அப்படி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஓகே, இல்லை இப்போது தாவேக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் உதயநிதி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு ஒரே எதிரி அதிமுக தான். எப்போ சொல்கிறாரு? இப்போ சமீபத்தில். அதுதான் காரணம், ஒரே எதிரி அதிமுக தான், பிஜேபியின் பி டீம்களை நாம் வந்து பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம்,
பலகீனமா இருந்தாலும் அதிமுக தான் நம்முடைய எதிரி அப்படின்றாரு. ஆனால் இதே உதயநிதி தான் போன மாதம் பாஜக தான் இங்கே அதிமுக அவர்கள்ட்ட அடிமையாக இருக்காங்க, கபலீகரம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு அதிமுக தான் எதிரின்னு ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இல்ல பலகீனமா இருக்கு, ஆனாலும் அதிமுக தான் உங்களுடைய எதிரி. பலகீனமாக இருக்கா இல்லையான்றதை 26 தேர்தல் சொல்லும். இவரு என்ன சொல்கிறது? இல்ல இப்ப இது தாவேக்காவெல்லாம் நம்ம சேர்க்க கூடாதுன்றதுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த போட்டின்றது திமுக அதிமுகக்குள்ள தான் இருக்கணும்ன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா, இல்ல உண்மையாவே அதிமுக தான் எதிரின்றத சொல்றதுக்கான தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, அந்த பயம் தாவேக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அதிமுக தான் ஓகே இந்த பழைய எதிரி அப்படின்னு உருட்டுறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அதிமுக ஒன்றும் கிடையாது, பிஜேபி தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு தானே நிறுத்துனீங்கன்றேன். எதிரியாக யாரை நிப்பாட்டினீங்க? பிஜேபி தானே. இப்போ மட்டும் நான் அதிமுக தூக்கிட்டு வர்றீங்க. இப்போ உங்களை அறியாமையே அதிமுக தான் பிரதான கட்சின்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அதை சொல்கிறேன். பலகீன கிழகெல்லாம் நீங்கள் சொல்லிக்கங்க, நாங்கள் பலமாக இருக்கிறோன்னு சொல்லிக்கங்க. கீழே தான் உட்காந்து கடப்பார் வச்சு குத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் திருமா குத்தினுக்கிறாரு, ஒரு பக்கம் சோடங்கர் குத்தினுக்கிறாரு, இவர் ரம்பத்தை வச்சு அறுத்துனுக்கிறாரு நம்ம மாணிக் தாக்கூர். அந்த சைடு ஓரமாக பேர் சண்முகம் சின்ன வாட்ஸ்அப்பில் அடிச்சு அறுத்துனுக்கிறாப்புல. என்னடா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம உதயநிதி ஒரு பக்கம் தூங்கினுக்கிறாரு. இந்த ஆசாமில் எடுத்தா இருக்குன்னு சொன்னோடனே விக்ரம் படம் பார்த்துருக்கீங்களா? கமல்து லேட்டஸ்டாக வந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு பையன் கடைசியாக கமலோட காரில் போய் இதை கட் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி திருமாவளவன் வந்து பலூன் இருக்குல்ல, பலூனை வச்சு அடிச்சிட்டு இருக்காப்புல. வலிக்குதா என்ன அடி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு. அதனால் இதுதான் இவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அங்கே பலகீனமாக இருக்கிறது அதுன்னு. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. 4 முனை போட்டியில் இவர்கள் 3 பேர் இடையில் போட்டி நடக்கலாம், அல்லது இவர்கள் 2 பேராக மாறலாம். எப்படி இருந்தாலும் விஜய் ஸ்பாய்லரு இல்லாட்டி டெஸ்ட்ராயருங்க. ஸ்பாய்லர்னால் தனியாக நின்று இவர்கள் வாக்குகளை பிரித்து மக்கள் நல கூட்டணி 2.0 இல்லையா, அங்கே போயிட்டாருன்னா முடிஞ்சது கதை. மொத்தத்தில் இவர்களுக்கு பெரிய சிக்கல். நகர்ப்புற வாக்குகள் தான் பெரும்பாலும் திமுகவுக்கு இருக்கும். அதில் தான் விஜய்யுடைய பிரிக்கிற வாக்குகள் பலகீனமாக மாறுதுன்றது அவங்களுக்கு பிரச்சனை. ஓகே, அதனால் வருங்காலம் அவர்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால தான் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, இன்னும் நீ ஒரே தொல்லை பத்து நிற்கிறேன், நாங்கள் அடுத்த ஆட்சி வந்தால் கொடுக்கலான்னு பார்த்தோம் தலைவரை, இந்த உருட்டுலாம் எங்களுக்கு தெரியும், இப்போ ஏதாவது அறிவி அப்படின்னா, சரி நான் அறிவிச்சிட்டு போகிறேன், அடுத்து வரவன் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்